ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோல வேர்ட்பிரஸ் வந்து எப்படி நம்மளோட பிசில செட்டப் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வேர்ட்பிரஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு சிஎம்எஸ் டூல்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வெப்சைட் இதெல்லாம் பில்ட் பண்ணோம்னா வேர்ட்பிரஸ்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் ஒரு டிராக் அண்ட் டிராப் பண்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வேர்ட்பிரஸ் பெய்டு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்றதை நான் சொல்றேன். நீங்க வேர்ட்பிரஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆகிற வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. வேர்ட்பிரஸ்.com போட்டிருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா பெய்டு தான். உங்களுக்கு வேர்ட்பிரஸோட டேஷ்போர்ட் மட்டும் இது காமிக்கும். பட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிளகினுமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. நீங்க அதெல்லாம் சப்போர்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு ஸ்டார்டர் பேக்கேஜ் 160 ரூபா நீங்க மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த பேக்கேஜ் போனீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். மற்றபடி உங்களுக்கு 0 ஃப்ரீன்னு கொடுத்துருப்பாங்க. பட் உங்களால எந்த ஒரு வெப்சைட்டுமே இதுல பில்ட் பண்ண முடியாது, சரியா பண்ண முடியாது. எல்லாரும் இந்த வெப்சைட்டை தான் பாத்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் நினைச்சுக்கிட்டு பெய்டு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சில பேர் இன்ஸ்டால் பண்ணாம விட்டுறாங்க. எல்லாரும் இந்த வேர்ட்பிரஸ்.comன்ற இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு தான் வேர்ட்பிரஸ் பெய்டு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இது நீங்க ஆன்லைன்ல ரன் பண்றதா இருந்தாதான் இந்த வேர்ட்பிரஸ்.com நீங்க இந்த மாதிரி பெய்ட்லாம் கொடுத்து பண்ற மாதிரி இருக்கும். நீங்க லோக்கல்ல வேர்ட்பிரஸ் நீங்க ஃப்ரீயாவே ரன் பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரீயாவே வெப்சைட் டெவலப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிளகின் எல்லாமே ஃப்ரீயாவே கிடைச்சிரும். அதை எப்படி பண்றதுன்றதை நம்ம பார்ப்போம். நீங்க இதே மாதிரி வேர்ட்பிரஸ்ன்னு சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெண்டாவது wordpress.org அப்படின்ற ஒரு வெப்சைட் வரும். இதைத்தான் நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணாதான் உங்களால வேர்ட்பிரஸ் ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வந்தோம்னா கீழே டவுன்லோட் வேர்ட்பிரஸ் 6.4.2 இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்பிரஸ் ரன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ZAMP அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றதை பார்ப்போம். கூகுள்ல பாத்தீங்கன்னா ZAMP அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டாவது வர லிங்க் இருக்கு பாத்தீங்களா, டவுன்லோட் ZAMP அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள இங்க விண்டோஸுக்கு, இங்க லினக்ஸுக்கு, அதே மாதிரி மேக்குக்கு இந்த மாதிரி லைனா கொடுத்துருப்பாங்க. உங்களோட சிஸ்டம் எதுவோ அதை இங்க டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ZAMPும் இந்த wordpress.org வெப்சைட்ல போய் இந்த வேர்ட்பிரஸோட ஃபைலையும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இது ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு தான் பாத்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ண ஃபைல். இப்போ நான் பாத்தீங்கன்னா இந்த ZAMP இருக்குல்ல, இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனா நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு செலக்ட் ஃபோல்டர் நீங்க கேட்கும். நீங்க உங்களுக்கு வேணுன்ற ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து லாங்குவேஜ் கேட்கும், நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இப்போ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஃபினிஷ்ன்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படின்ற பட்டன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதுல அப்பாச்சி சர்வருக்கு நேரா இருக்க ஸ்டார்ட்டையும் அதே மாதிரி MySQL சர்வருக்கு நேரா இருக்க ஸ்டார்ட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா இந்த ரெண்டு சர்வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இந்த ZAMP நீங்க மினிமைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த wordpress.org அப்படின்ற வெப்சைட்ல இருந்து வேர்ட்பிரஸ் ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணோம்ல, அந்த ஃபைலை பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டர்ல வேர்ட்பிரஸ்ன்ற இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு லோக்கல் டிஸ்க் சில போயிட்டு உள்ள போனீங்கன்னா ZAMPன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டர்ல HD docs அப்படின்ற இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த காப்பி பண்ண வேர்ட்பிரஸோட ஃபோல்டரை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் ஒரு ஸ்லாஷ் போட்டு PHP myadmin அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் போட்டு PHP myadmin அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் கிடைக்கும். இந்த டேஷ்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இந்த டேட்டாபேஸ்ன்ற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டேட்டாபேஸ் நேம்னு கேட்பாங்க. நம்ம புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த வேர்ட்பிரஸ் ரன் பண்றதுக்கு இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டேட்டாபேஸ் நேம்ன்ற இடத்துல உங்களோட டேட்டாபேஸ் நேம் கொடுங்க. நான் உதாரணத்துக்கு வெப்சைட் அப்படின்னு கொடுக்குறேன்.
கொடுத்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆயிரும். வெப்சைட் அப்படின்ற டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து சர்ச் பாரை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ்னு போட்டு வேர்ட்பிரஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்க. இந்த வேர்ட்பிரஸ்ன்றது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டி டாக்ஸ் அப்படின்ற இந்த போல்டர்ல வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போல்டரை வந்து இதுல பேஸ்ட் பண்ணோம்ல அந்த போல்டர் தான். இதுக்கு வந்து நீங்க ரீநேம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது நேம் வச்சிருந்தீங்கன்னா அந்த நேமை வந்து இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டு ஸ்லாஷ் போட்டு நீங்க என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வேர்ட்பிரஸ்னே இருக்கனால நான் வேர்ட்பிரஸ் கொடுக்குறேன். நீங்க ஏதாவது வேற ஏதாவது புதுசா நேம் வந்து வச்சீங்கன்னா அந்த நேமை கொடுங்க. உதாரணத்துக்கு நான் ரீநேம் பண்ணி கூட காட்டுறேன். இப்போ வேர்ட்பிரஸ்ன்றதுக்கு பதிலா இப்ப நான் வெப்னு கொடுக்குறேன். நீங்க வெப்னு மாத்திட்டு நான் சர்ச் பண்றது பாத்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்து அடுத்தது வெப்னு நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு மெனு உங்களுக்கு வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூன்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு மெனு வரும். இதுக்கப்புறம் இங்க கீழே லெட்ஸ் கோன்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல டேட்டா பேஸோட நேம் கேட்கும். நீங்க இந்த இடத்துல என்ன டேட்டா பேஸ் நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் வந்து இங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் வெப்சைட்னு கொடுத்தேன், அந்த நேம் என்ட்ரி பண்ணிக்கிறேன். அடுத்ததான் இந்த யூசர் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா ரூட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து எதுவும் கொடுக்க தேவையில்ல. அடுத்ததான் சப்மிட்ன்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் காமிக்கும். ரன் தி இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சைட் டைட்டில்னு கேட்கும். நீங்க வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து என்ன டைட்டில் கொடுக்க போறீங்களோ அந்த டைட்டில வந்து இங்க கொடுத்துக்கோங்க. நான் உதாரணத்துக்கு டிஜிட்டல் பாசிட் அப்படின்னு டைட்டில் கொடுக்குறேன். அடுத்தது இந்த யூசர் நேம்ல உங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ அந்த யூசர் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு டிஜிட்டல் பாசிட் அப்படின்னு வந்து டைப் பண்றேன். இந்த யூசர் நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அடுத்து வந்து லாகின் பண்ணும்போது இதை தான் நம்ம என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாஸ்வேர்டும் வந்து ஏதாவது ஒன்று நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க இங்க ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வீக் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் யூஸ் ஆஃப் வீக் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த இடத்துல யுவர் மெயின்ற இடத்துல உங்களோட இமெயில் ஐடியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த இடத்துல இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு வேர்ட்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு லாகின்ற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து உங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வந்து இதுக்கு முன்னாடி என்ட்ரி பண்ணீங்கல்ல அதை வந்து இங்க டைப் பண்ணுங்க. அடுத்தது லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேர்ட்பிரஸோட ஃபுல் டேஷ்போர்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோக்கல்ல தான் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண நினைச்சீங்கன்னா இதுல வந்து நீங்க ஃப்ரீயா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிளகின் வேணாலும் நீங்க வந்து ஃப்ரீயா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த ஒரு பெய்டும் வந்து உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா உங்களோட லோக்கல் சர்வர்ல வந்து ரன் ஆகுது. அதனால இந்த வேர்ட்பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீயாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களுக்கு இது ரன் ஆகணும்னா நீங்க எக்ஸாம்பிள வந்து நான் சொன்ன மாதிரி அப்பாச்சி சர்வரையும் MySQL சர்வரையும் வந்து ஸ்டார்ட்னு கொடுத்துருக்கணும். இது வந்து ஸ்டாப்ல இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து இது வந்து ரன் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் ஸ்டாப்னு கொடுத்துட்டேன். இப்போ வேர்ட்பிரஸ் வந்து நான் ரீலோட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எரர் எஸ்டாப்ளிஷிங் டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்துருச்சா. இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஆஃப்ல இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வந்துடும். அதனால வந்து நீங்க இது ரெண்டையுமே வந்து ஸ்டார்ட் கொடுத்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ரன் பண்றேன். திரும்ப இப்ப ரன் ஆகும் பாருங்க. இப்ப ரன் ஆயிருச்சா.
நீங்க வேர்ட்பிரஸ்ல வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் ஏதாவது கிரியேட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஃப்ரீயா வந்து இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணி லோக்கல்ல வந்து ரன் பண்ணலாம். நீங்க பெய்டு போகணும் அப்படின்ற வந்து அவசியம் இருக்காது. அந்த wordpress.comனு போனீங்கன்னா அதுல வேணா பெய்டு வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி வந்து நீங்க லோக்கல்ல யூஸ் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே வந்து வேர்ட்பிரஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து வேர்ட்பிரஸ்ல வந்து வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.